வெல்கம் டு விஷைன் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் மார்ச் 1, 2021. தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முதலில் பார்க்க போறது உலக செய்திகள். இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு விழா மார்ச் 2 கொண்டாடப்படுகிறது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் அந்த நாட்டின் முதல் முறையாக விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் நிகழ்வில் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையின் 23 விமானங்கள் பங்கேற்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது பாக் நீர்ச்சந்தி ஆகும். ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் உருவாக்கியுள்ள ஒரே முறை செலுத்தக்கூடிய கரோனா தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்த அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகள் ஒழுங்காற்று அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. அந்த நாட்டில் அனுமதி பெற்றுள்ள 3வது கரோனா தடுப்பூசி இதுவே ஆகும். ஏற்கனவே ஃபைசர் மற்றும் மாடர்னா தடுப்பூசிகளுக்கு இத்தகைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தேசிய செய்திகள். சமீபத்தில் கிளிமஞ்சாரோ மலைச்சிகரம் மீது ஆந்திராவைச் சேர்ந்த 9 வயது சிறுமி ரித்விகா ஸ்ரீ ஏறி சாதனை படைத்துள்ளார். அதாவது கடல் மட்டத்திலிருந்து 5681 மீட்டர் உயரத்தில் உள்ள கில்மன் சிகரத்தில் ஏறியுள்ளார். இதன் மூலம் கிளிமஞ்சாரோ மலைச்சிகரம் மீது ஏறிய உலகின் 2வது இளைய மற்றும் ஆசியாவின் இளைய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ரித்விகா ஸ்ரீ. 2வது கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு மார்ச் 2 முதல் 4 வரை டென்மார்க்கில் நடைபெறுகிறது. மார்ச் 1 முதல் 3 வரை 2வது குளோபல் பயோ இந்தியா 2021 நிகழ்ச்சி இணைய வழியில் நடைபெறுகிறது. இதனை மத்திய சுகாதார நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார். தீம் ஆஃப் தி குளோபல் பயோ இந்தியா 2021 டிரான்ஸ்ஃபார்மிங் லைவ்ஸ். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஆயுஷ் குமார் என்ற சிறுவன் பிலகா ராமாயணா என்ற சிறுவர்களுக்கான ராமாயணத்தை எழுதியுள்ளார். 104 பக்கங்களுக்கு ஒடியா மொழியில் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கீட்டோட்ரோபின் என்ற கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் வலி நிவாரணி மருந்துகளுக்கு பங்களாதேஷ் நாடு தடை விதித்துள்ளது. இந்த வலி நிவாரணி மருந்து கழுகுகளுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு செலுத்தக்கூடிய இந்த கீட்டோட்ரோபின் மருந்தே அந்த மாடுகள் இறந்த பின்பு அந்த மாடுகளை உணவாக உட்கொள்ளும் கழுகுகளுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் அலெக்சி போபிரின் கஜகஸ்தான் அலெக்சாண்டர் பப்ளிக்கை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்றார். ஆடவர் இரட்டையர் போட்டியில் பெல்ஜியத்தின் சாண்டர் கில்லே ஜோரான் வெலிகன் ஜோடி வெற்றி பெற்றது. முக்கிய தினங்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 1ஆம் தேதி பூஜ்ய பாகுபாடு நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது. ஜீரோ பாகுபாடு தினத்திற்கான சின்னம் ஒரு பட்டாம்பூச்சி. பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வர இடுகைகளை பகிர மக்கள் சமூக ஊடகங்களில் இச்சின்னத்தை பரவலாக பயன்படுத்துகின்றனர். உலக எய்ட்ஸ் தினத்தன்று யுனைடெட்ஸ் இயக்குனர் மைக்கேல் சிடிஃபே 2013 டிசம்பரில்
பூஜ்ய பாகுபாடு நாளை தொடங்கினார். இதன் முதலில் மார்ச் 1, 2014 அன்று அனுசரிக்கப்பட்டது. சமத்துவமின்மைகளை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த பூஜ்ய பாகுபாடு நாள். தீம்: Zero discrimination against women and girls. உலக தன்னார்வ தொண்டு நாள் 89க்கும் மேற்பட்ட நாடுகளிலும் 6 கண்டங்களுக்கும் மேலாக பிப்ரவரி 27 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள்: தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் பணிகளை நிலையான வளர்ச்சிக்கு ஒருங்கிணைப்பது. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28, 2021 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் மிகப்பெரிய விஞ்ஞானி CV ராமனின் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு ராமன் விளைவை நினைவுபடுத்துகிறது. கருப்பொருள்: STIயின் எதிர்காலம்: கல்வி, திறன்கள் மற்றும் வேலை மீதான தாக்கங்கள். தீம்: Future of STI. Impact on education, skill and work. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस பார்ப்போம். இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு விழா என்று கொண்டாடப்படுகிறது? விடை: மார்ச் 2. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் உருவாக்கியுள்ள ஒரே முறை செலுத்தக்கூடிய கரோனா தடுப்பூசிக்கு எந்த அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது? விடை: அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகள் ஒழுங்காற்று அமைப்பு. கிளிமாஞ்சாரோ மலைச்சிகரம் மீது ஏறிய உலகின் 2வது இளைய மற்றும் ஆசியாவின் இளைய பெண் என்ற பெருமையை பெற்றவர் யார்? விடை: ரித்விகா ஸ்ரீ. 2வது கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு எப்போது டென்மார்க்கில் நடைபெறுகிறது? விடை: மார்ச் 2 முதல் 4 வரை. 2வது குளோபல் பயோ இந்தியா 2021 நிகழ்ச்சி எப்போது நடைபெறுகிறது? விடை: மார்ச் 1 முதல் 3 வரை. 2வது குளோபல் பயோ இந்தியா 2021 நிகழ்ச்சியின் கருப்பொருள் என்ன? விடை: டிரான்ஸ்ஃபார்மிங் லைவ்ஸ். பிலஹா ராமாயணா என்ற சிறுவர்களுக்கான ராமாயணத்தை எழுதியவர் யார்? விடை: ஆயுஷ் குமார். பிலஹா ராமாயணா என்ற சிறுவர்களுக்கான ராமாயணம் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? விடை: ஒடியா மொழி. 6வது செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி ஒடியா மொழி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ள மொழி தமிழ் மொழியாகும். கீட்டோட்ரோபின் என்ற கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் வலி நிவாரணி மருந்துகளுக்கு எந்த நாடு தடை விதித்துள்ளது? விடை: பங்களாதேஷ். சிங்கப்பூர் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விடை: அலெக்சி போபிரின். ஒவ்வொரு ஆண்டும் பூஜ்ய பாகுபாடு தினம் என்று நினைவு கூறப்படுகிறது? விடை: மார்ச் 1ஆம் தேதி. 2021ஆம் ஆண்டுக்கான பூஜ்ய பாகுபாடு தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை: Zero discrimination against women and girls. உலக தன்னார்வ தொண்டு நாள் என்று கொண்டாடப்படுகிறது? விடை:
பிப்ரவரி 27. ரெண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டுக்கான உலக தன்னார்வ தொண்டு நாளின் கருப்பொருள் என்ன? விடை: தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் பணிகளை நிலையான வளர்ச்சிக்கு ஒருங்கிணைப்பது. தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? விடை: பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை: ஃபியூச்சர் ஆஃப் STI, இம்பேக்ட்ஸ் ஆன் எஜுகேஷன், ஸ்கில் அண்ட் ஒர்க். யாருடைய கண்டுபிடிப்புகளை நினைவு கூறும் விதமாக தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது? விடை: விஞ்ஞானி CV ராமன். February 28 குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். பின்வரும் எந்த அமைச்சகத்தால் வாட்டர் ஹீரோஸ் கண்டெஸ்ட் 2.0 தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜல் சக்தி அமைச்சகம். பின்வரும் எந்த நிறுவன மாணவர்கள் இலவசமாக மொபைல் ஸ்கேனர் செயலியான AIR ஸ்கேனரை அறிமுகப்படுத்தியுள்ளனர்? விடை: ஆப்ஷன் சி, IIT பம்பாய். பின்வருவனவற்றில் எந்த மாநில அரசு ரக்வாலி செயலியை அறிமுகப்படுத்தியது? விடை: ஆப்ஷன் பி, பஞ்சாப். இந்தியா ஆசிரியர் தினத்தை எந்த வருடத்திலிருந்து கொண்டாடி வருகிறது? விடை: ஆப்ஷன் ஏ, 1962. மேஜர் தியான் சந்த் விஜய் பாத் யோஜனாவை எந்த மாநில அரசு துவக்கியது? விடை: ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். இன்றைய திருக்குறள். படுபயன் வெட்கிப் பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். விளக்கம்: நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்யார். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸோட PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு vishainacademy.com வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.